இந்த வீடியோவில் பிஎஸ்என்எல்ல கால்ஸ் ஒன்லி பிளான்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது டேட்டா இல்லாமல் கால்ஸ்க்காக மட்டும் ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கான பிளான் என்னென்ன இருக்குது, அதில் எது பெஸ்ட்டு பிளானு, அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் ஜியோ கால்ஸ் ஒன்லி பிளான்ஸை வந்து கம்பேர் பண்ணியும் காட்டியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஎஸ்என்எல்ல கால்ஸ் ஒன்லி பர்பஸ்க்காக ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு 4 பிளான் விட்டுருக்காங்க. 99 ரூபா 17 நாள் பிளான் ஒன்று, 439 ரூபா 90 நாள் பிளான் ஒன்று, 999 ரூபா 215 நாள் பிளான் ஒன்று, 1499 ரூபா 336 நாள் பிளான் ஒன்று. இந்த 4 பிளான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் கால்ஸ் ஒன்லி பர்பஸ்க்காக விட்டுருக்காங்க. இந்த 4 பிளான்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் அன்லிமிட்டெடு, டேட்டா வந்து கிடையாது. இந்த 1499 ரூபா பிளான் இருக்குல்ல, இந்த பிளானில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஜிபி டேட்டா தராங்க. அதாவது டோட்டலாக 336 நாளைக்கு சேர்த்தியே வந்து பார்த்தீங்கன்னா 24 ஜிபி தான் டேட்டா. இந்த 4 பிளானில் எது பெஸ்ட்டு பிளான்னு கேட்டிங்கன்னா இந்த 1499 ரூபா பிளான் தான். இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 11 மந்த் பிளானு. ஏன்னா இந்த பிளானில் அமௌண்ட் பர் டேவும் கம்மி. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளானில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவும் ஒரு 24 ஜிபி தராங்க. மற்ற பிளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கிடையாது. ஸோ நீங்கள் பிஎஸ்என்எல்ல கால்ஸ் ஒன்லி பர்பஸ்க்காக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 1499 ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, இந்த 999 ரூபா பிளானு, 439 ரூபா பிளானு, இந்த 2 பிளானுமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு தான். ஓகே, அடுத்து இந்த பிளான்ஸை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் கீழே ரீசார்ஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே மொபைல் நம்பர்னு போட்டிருக்கோம், அதில் நீங்கள் எந்த பிஎஸ்என்எல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுமோ அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்னு போட்டிருக்கோம், அதில் ப்ரௌஸ் பிளான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக பிளான் கொடுத்துருப்பாங்க. இதில் ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுக்குள்ளே வாங்க. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல்ல இருக்க எல்லா பிளான்ஸும் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ரீசார்ஜ் அமௌண்ட் எவ்வளவோ அதில் 2% வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ நான் இந்த 439 ரூபா பிளானை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பிளானை நீங்கள் பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர் வெப்சைட்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்க, 2% வந்து டிஸ்கவுண்ட் அப்ளைடு. 430 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 9 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். இது மாதிரி நீங்கள் எந்த பேக்கை ரீசார்ஜ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2% டிஸ்கவுண்ட் இருக்கும் இந்த ஆப்பில். அதுக்கப்புறம் 1499 ரூபா பிளான் ஒன்று சொன்னோம்ல, அந்த பிளானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் பிஎஸ்என்எல் செல்ஃப் கேர்னுங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் போய் ரீசார்ஜ் பண்ணுங்கள். அது மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரீசார்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். ஓகே, அடுத்து பிஎஸ்என்எல் ஜியோ கால்ஸ் ஒன்லி பிளான்ஸை கம்பேர் பண்ணி பார்ப்போம். அன்லிமிட்டெட் காலும் 336 நாள் வேலிடிட்டி இருக்கிற மாதிரி பிளானு பிஎஸ்என்எல்ல வந்து பார்த்திங்கன்னா 1499 தான். ஆனால் இதே பிளான் ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா 1899. ஜியோவோட பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா சேவ் ஆகும். ஏர்டெல் விஏலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோவோடவே வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம். ஸோ கால்ஸ் ஒன்லி பர்பஸ்க்காக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஜியோ ஏர்டெல் விஏலேருந்து தாராளமாக பிஎஸ்என்எலுக்கு மாறலாம். ஆனால் உங்கள் ஏரியாவில் பிஎஸ்என்எல் டவர் வந்து கரெக்டாக ரிசீவ் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ராவலுக்கு இது பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஏரியாவிலையும் பிஎஸ்என்எல் டவர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் பிஎஸ்என்எலுக்கு சேஞ்ச் ஆகலாம், உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். மற்றபடிக்கு டேட்டா வைஸாக பார்த்தோம்னா பிஎஸ்என்எலோட ஜியோ ஏர்டெல் விஏல தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெஸ்ட்டாக நெட்வொர்க் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா பிஎஸ்என்எல்ல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4G வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் வரல. ஆனால் ஜியோ ஏர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5G கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கால்ஸ் ஒன்லி பர்பஸ்க்காக மட்டும் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு தாராளமாக மாறலாம், உங்கள் ஏரியாவில் டவர் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த வீடியோவில் பிஎஸ்என்எலுடைய கால்ஸ் ஒன்லி பிளான்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.